சோலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். VVD 80 years of legacy in consumer goods. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த எண்ணில் பிறந்தவங்கலாம் சுயதொழில் தாராளமாக செய்யலாம், டாப்பில் போவீங்க. ஆனால் இந்த எண்களில் பிறந்தவங்க சுயதொழில் செய்யாதீங்க, உங்கள் சொந்த காசை வச்சு நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் அப்படின்னா அது எந்த எண்காரது? இந்த நம்பர் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறேன், ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு அவர் ஒய்ஃபுக்கு ஷூட் ஆகலன்னு சொல்லும்போது அவங்க உள்ளே நுழைஞ்சிக்கிட்டாங்கனாக்கா அந்த பிஸ்னஸ் சரியாக வராது. டேட்டு 6 ஃபேட்டு 9 அப்படிங்கிறவங்க பிஸ்னஸில் ஜெயிச்சிருவாங்க. டேட்டு 9 ஃபேட்டு 1 பிஸ்னஸில் ஜெயிச்சிருவாங்க. டேட்டு 4 டேட்டு 3 ஃபேட்டு 3 அவங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். இல்லைங்க பிஸ்னஸ் பண்ண வேணான்னு நம்ம பண்ணி தானே ஆகணுன்னாக்கா பண்ணலாம். அப்படி பண்ணுறது தான் அடுத்து டேட்டு 2 ஃபேட்டு இருந்ததுனாக்கா ஆகும், ஆனால் 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி லாஸ் ஆகி போயிடும் அவங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபேட்டில் 2 இருக்கிறவங்க. நம்ம நேயர்களுக்காக இந்த வார ஆன்மீக தகவல். மைசூரில் மகிஷாசுர மர்த்தினி. இப்படி ஒரு எண்ணில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு விதியன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கும் அப்படின்னா அது என்ன எண், என்ன விதியன்? 1 and 9 9999 4 9 7 உண்டு. 7 and 9 அப்படியே லிஃப்ட் தூக்கிறோம். ஐவிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பற்றி பேச போகிறோம். முதல்ல சுயதொழில். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்குறது எதுக்கு, நம்மளே சுயமாக தொழில் செஞ்சு நானே ராஜா நானே மந்திரி அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணில் பிறந்தவங்கலாம் சுயதொழில் தாராளமாக செய்யலாம், டாப்பில் போவீங்க. ஆனால் இந்த எண்களில் பிறந்தவங்க சுயதொழில் செய்யாதீங்க, உங்கள் சொந்த காசை வச்சு நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் அப்படின்னா அது எந்த எண்காரர்கள்? தொழிலெலாம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடாதது யாரெல்லாம் பண்ணலாம்? அதான் நம்ம சொல்கிறது எல்லாமே காம்பினேஷன். என்ன சிலது இப்போ கொடுக்குறதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி நிறைய கொடுக்குறோம். ஆனால் முழுமையாக பார்க்கும்போது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருனாக்கா ஒய்ஃபும் அதில் உள்ள அந்த ஜோதியில் கலந்துடுறாங்க. அவங்க பண்ணுற பிஸ்னஸ் ஜோதியில் அந்த பிஸ்னஸ் ஜோதியில் கலந்துடுறாங்க. இப்போது நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கும் மீன்ஸ் வழி அந்த நம்பரை சொல்கிறேன், இந்த நம்பர் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு அவர் ஒய்ஃபுக்கு ஷூட் ஆகலன்னு சொல்லும்போது அவங்க உள்ளே நுழைஞ்சிக்கிட்டாங்கனாக்கா அந்த பிஸ்னஸ் சரியாக வராது. ஒய்ஃபோட எண் ஒத்து போகாது. நான் இப்போ என்கிட்ட நேரில் வரும்போது அதெல்லாம் கைட் பண்ணுவேன். சில பேர் அதனால தான் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரே பார்த்திங்கனாக்கா ஒரு 20 வகையான பிஸ்னஸ் பண்ணுவார். ஒன்று சில இது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒய்ஃபுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவங்க ஃபீல்டுக்கு வராங்க வரல அவங்க பேரில் பண்ணுங்கன்னுவேன், சிலது அவங்க பசங்க பேரில் பண்ணுங்கன்னுவேன். ஆனால் மொத்தத்தில் அல்டிமேட்டாக இவரே பண்ணலாம், இவர் தான் இருப்பார். அது மாதிரி இப்போ எனியோ இருந்தாலும் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஆனால் இதை நீங்கள் மைண்டில் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டது எந்தெந்த நம்பர் அப்படின்னாக்கா காம்பினேஷன் சொல்கிறேன், அவங்க செய்யலாம். அதே நேரத்தில் அவங்க கூட இருக்கிற லைஃப் பார்ட்னரும் உள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கணும். ஒருவேளை என்ட்ரு ஆகி கூட அவங்களுக்கு அந்த நம்பரோட கனெக்டிவிட்டியோடு இருந்தாங்க அவங்களும் சேர்ந்து செய்யலாம். இன்றைக்கும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 and 4 அப்படி டேட்டு 1 ஃபேட்டு 4 இருக்கிறவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிச்சிருவாங்க. டேட்டு 6 ஃபேட்டு 9 அப்படிங்கிறவங்க பிஸ்னஸில் ஜெயிச்சிருவாங்க. டேட்டு 9 ஃபேட்டு 1 பிஸ்னஸில் ஜெயிச்சிருவாங்க. ஃபேட்டு 4 ஃபேட்டு 6 பிஸ்னஸில் ஜெயிச்சிருவாங்க. அது இது எப்படின்னாக்கா நீங்கள் வெறும் 1லேருந்து 9னாக்கா 2 செகண்டில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி காம்பினேஷன் சொல்லணுன்னாக்கா நான் அதனால தான் என் புக்கில் இவ்வளோ பெருசு வரும். நான் சொல்லிக்கிட்டே நம்பர் காம்பினேஷன் சொன்னால் எவ்வளோ சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அது நான் ஸ்டாப்பு வைங்களேன். அது மாதிரி இது ஒரு 10 கொடுக்கலாம், அது அப்படியே சொல்லிக்கிட்டே கொடுக்கலாம். இன்னும் கூட ஒரு 4-5 கொடுக்குறேன், ஒரு 5-6 கொடுத்துருப்பேன், இன்னும் கூட கொடுக்குறேன். டேட்டு 4 ஃபேட்டு 9 பிஸ்னஸ் பண்ணலாம். டேட்டு 5 ஃபேட்டு 9 அவங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம். டேட்டு 1 ஃபேட்டு 6 அவங்களும் பண்ணலாம். இவங்களெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்து கேட்ட கேள்வி பண்ணக்கூடாது யார், ஏன்னா அவங்க தான் கண்டிப்பாக செய்யக்கூடாது. டேட்டு 3 ஃபேட்டு 3 அவங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்.
இல்லைங்க பிஸ்னஸ் பண்ண வேணான்னு நான் பண்ணி தானே ஆகணுன்னாக்கா பண்ணலாம். அப்படி பண்ணுறது தான் இன்ஸ்டியூட் சம்மந்தமாக உள்ள பிஸ்னஸ் பண்ணலாம். இன்ஸ்டியூட் அப்படின்னாக்கா அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே அவங்க செய்ய முடியாது. இன்ஸ்டியூட்டுக்கு எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் டுட்டோரியல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அவ்வளோதான் இன்ஸ்டியூட். அதை தவிர எந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து டேட்டு 2 ஃபேட்டு 6 இருந்ததுனாக்கா ஆகும். ஆனால் 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா செகண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெவி லாஸ் ஆகி போயிடும் அவங்களுக்கு. அது முடிஞ்ச வரைக்கும் ஃபேட்டில் 2 இருக்கிறவங்க விதி எண்ணில் 2ஆம் நம்பர் இருக்கிறபோது ஏற்கனவே பிஸ்னஸ்ஸு ப்ரீவியஸாக எக்ஸிட்டில் இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல. ஆனால் முதலீடு வந்துட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணிக்கிங்க. அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. போட்ட முதல்ல போய்கிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவும் டெபிட்டில் போய் நின்றுடும். ஏன்னா இன்றைக்கி அதுதான் தேவைப்படுது. என்ன கேட்டால் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திரும்பி பார்த்தானாக்கா எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. அது ரொம்ப முக்கியம். அது ஃபேட்டில் விதி எண்ணில் 2 இருந்தால் அந்த மேலே செஞ்சிடாதீங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு அப்படியே கடைசி வரைக்கும் போங்க. நாங்கள் பிஸ்னஸ் பண்ண திடீர்னு நடுவில் இப்படி சொன்னோன்னாக்கா அப்போ அந்த சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்கா அப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் பர்சனலாக வந்தால் தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் நம்ம சேனலில் எவ்வளோ கொடுக்குறோம் டிப்ஸு. முடிஞ்ச வரைக்கும் டிப்ஸ் நிறைய கொடுக்குறோம். இதையும் கொடுக்கும்போது இது வந்து அது ஒருத்தர் நேராக வந்தால் தான் சொல்ல முடியும். இது உலக கோடி எத்தனை கோடி பேர் கொண்டாலும் போகலாம் இது. அதனால் நீங்கள் கேட்குறது ஒரு வகையில் நல்லது தான். இப்போது இப்படி ஒரு எண்ணில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு விதியன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கும் அப்படின்னா அது என்ன எண், என்ன விதியன்? 1 and 9 9999 4 9. அடுத்து 8 9 8 1 8 4. இதெல்லாம் கோடீஸ்வரர். அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டப்படுவாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து தூக்கிடும் அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. அப்புறம் 6 and 9 499 4 and 1 இதெல்லாம் டக்குன்னு யோகம் வந்துடும். அடுத்து 7லேயும் உண்டு 7 and 9 அப்படியே லிஃப்ட் தூக்கிடும். அடுத்தது 7 and 7 2 and 1 2 and 4 இதெல்லாம் இந்த சொல்லும்போது டேட்டு ஃபேட்டு நீங்களாக போட்டுக்க வேண்டியது தான். இதெல்லாம் டக்குன்னு ஒரு லிஃப்ட்டு தூக்கிடும். இவங்களெல்லாம் தூக்கிட்டு பிஸ்னஸில் பெரிய டாப் லெவலில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும் கோடீஸ்வரனாக கொண்டு போய் கொடுத்தோம். கண்களுக்கும் எண்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்கய்யா? கண்களுக்கு எண்கள் ரைமிங்காக இருக்குது. ஆனால் உண்டு. ஆமாம், டேட்டு 1 ஃபேட்டு 1 இருந்ததுனாக்கா அவங்களுக்கு விஷன்னு தான் குறிக்கும். விஷனில் தான் அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அது அந்த 1ஆம் நம்பரே விஷன் தான். அது இப்போது தேதி 1 இருக்குது, விதியன் 1 இருக்குன்னாக்கா அவங்க கண்ணு மேலே ரொம்ப கவனம் இருக்கணும். இல்லைனாக்கா அந்த ரெட்டின ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஒரு ஏஜை கடந்துட்டாங்கனாக்கா அந்த கலர் அந்த கண்ணில் பார்க்கும்போது கலராக தெரியும். அப்புறம் ரெட்டின ப்ராப்ளம் வந்துடும். அதனால் கண்ணுக்கும் எண்ணுக்கும் தொடர்புலாம் இல்லாமல் இல்லை, இருக்குது. நானும் அதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நிறையவே இருக்குது. இந்த நம்பர் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி விதி எண்ணில் டேட்டு 1 கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபேட்டிலே 1 இருக்குன்னா கூட அவங்க ஜெயிக்கிறதுலாம் நம்பர் 1 இருக்கும் எல்லா விஷயத்துலையும். ஆனால் கவனம் வந்து கண்ணு மேலே இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த எண்ணு அதாவது விதி எண்ணில் 1 இருந்ததுனாக்கா அது இருக்கும். அதே மாதிரி டேட்டில் 7 விதி எண்ணில் 1 இருந்தாலும் திருப்பி அதே தான். விதியில் 1 இங்கே 7 இருந்ததுனாலும் ரொம்ப வெகு விரைவில் வந்து கண்ணு பாதிக்கும். அதேமாதிரி டேட்டு 2 விதி எண்ணில் 9 இருந்தால் கூட கண்ணு பாதிக்கும். நிறைய விஷயங்கள் கண்ணு பாதிக்கிறதுக்கு இருக்குது. வெறும் 1 தான் கிடையாது. 1 வந்துட்டு அந்த கண்ணுக்கு உண்டான நம்பர் 1. மீதியெல்லாம் காம்பினேஷன் நம்பரு 2 and 9 7 and 3 3 and 7 7 and 8 9 and 2 இதெல்லாம் கண்ணுக்கு அஃபெக்ட் பண்ணுற நம்பரு. கரெக்டாக அதை தான் சஃபர் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணுக்கு நம்ம பார்க்க வேண்டியது. இவங்கெல்லாம் கண்ணில் நேரம், ஏன்னா இது இஎன்டி தானே, மெயினாக கண்ணுக்கு தான் அவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் கொடுப்பாங்க. இந்த நம்பர்லாம் கண்ணுக்கு உண்டான இருக்குது. ஸோ கண்ணுக்கும் எண்ணுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த சிரிச்ச முகம் சிடுமூஞ்சி குணம்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இந்த எண் கணிதத்துக்கும் தொடர்பு இருக்கா? சிரிச்ச முகத்தை கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. சிடுமூஞ்சி நம்பர் அந்த நம்பரை பார்த்துட்டு ஐயா வேறு இந்த நம்பர் சொல்லிட்டா இவன் சிடுமூஞ்சியாக இருப்பான், இவங்க எப்படி பேசுறதுன்னு நினச்சிட்டாக்கா என்ன பண்ணுறது? பரவாயில்ல சொல்லிடலான்றீங்களா? எவ்வளோ சொல்லிட்டோம், இது ஏன் சொல்லக்கூடாது? சிரிச்ச முகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிறந்த குழந்தையவே சொல்லுவேன். நான் குழந்தை இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அந்த குழந்தைய பார்த்தோன்னா இந்த நம்பரில் பிறந்துக்குன்னு சொல்லணும். சரி, அது இருக்கட்டும், அது அப்புறம் சொல்லிக்கிறோம், வேறு இதில்.
எப்பவுமே ஒரு மாதிரி ஸ்மைலிங்காகவே இருப்பாங்க. அப்படின்னா 6ஆம் நம்பர் ஸ்மைலிங்காக இருப்பாங்க, 4ஆம் நம்பர் ஸ்மைலிங்காக இருப்பாங்க, 5ஆம் நம்பர் ஸ்மைலிங்காக இருப்பாங்க. மற்ற நம்பர்லாம் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஸ்மைலிங்காக இருப்பாங்க. 3 and 7, 7 and 3 இதெல்லாம் வந்துட்டு சிறு 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 சிறுன்னு இருப்பாங்க. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஏஜை கடக்கும் போகும்போது, நான் அப்படி இருக்கிறேன்ல, நான் பண்ணுறது எனக்கே தப்புன்னு தெரியுது, என் பசங்கிட்ட சிடு சிடுன்னு பேசுகிறேன், அது சொல்லுவாங்க. ஏன்னா பசங்க சொல்லுதில்ல, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, எதை எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க, சிடு சிடுன்னு பேசுகிறீங்க. அப்போ அது அவங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி நம்பர் காம்பினேஷன் இருந்தாக்கா அவங்க சிறு சிறுன்னு இருப்பாங்க. 3 and 7, 7 and 3, 6 and 7, 7 and 7 and 6, 8 and 7, 7 and 8. அது பக்கத்தில் இருந்தாலே அப்படியே உங்களுக்கு இந்த நம்பர்லாம் சிறு 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 தான் இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கும் தொந்தரவு தான். அது காரணம் வந்துட்டு அது அந்த சிறு சிறுன்னு இருக்கிறது வந்து வெறும் சிறு சிறுன்னு இருக்கிறது இல்லை, அது உடலில் வந்துட்டு உள்ளே இருக்கிறது கனெக்ட் எதுவுமே ஆகலைன்னு அர்த்தம். இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க. அது மாற்றிக்கிட்டா நல்லது தான். அதை நம்ம வரும்போது மாற்றி விட்டுடலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். ஸோ ஆமாம், இப்போ வந்து இது மாற்றக்கூடிய ஒன்று தான். கண்டிப்பாக எல்லாம் சேஞ்சபிள் தான். ஐயோ, அதாவது நம்ம எவ்வளோ மேட்டர் பேசுகிறோம், எல்லாத்துக்கும் சேஞ்சபிள் இருக்குன்னா எல்லாத்துக்கும் மாற்றத்துக்கு தக்க உள்ள ஒரு நம்பர் தான். என்ன விஷயங்கள் மூலமாக மாற்றலாம்? என்ன விஷயம் மூலயமா மாற்றலாம்னா, என்ன விஷயம் நம்பர் மூலயமா மாற்றலாம், என் கணித மூலயமா மாற்றலாம், பேர் மூலயமா தான். இப்போது டேட்டுங்கிறது அது அன்சேஞ்சபிள், அது சேஞ்சே பண்ண முடியாது. சேஞ்சபிள் ஒன்று தான், பேர் தான். இப்போ உதாரணம் இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். ஒருத்தர் 8ஆம் தேதி பிறந்திருக்கிறார், அவருக்கு ஆப்போசிட் நம்பர் என்னது 3, 7 இதெல்லாம் ஆப்போசிட்டு. அவருக்கு பேர் 3ல் இருக்குது. 8ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்காரு, 26ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் வந்துட்டு 21ல் இருக்குது. 8ஆம் தேதி பிறந்து 3ல் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, பேர் வைக்கல இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னாவே உடலும் வந்துட்டு அவங்களுக்கு பருமனாக இருக்கும், ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேட்டுக்கு ரீசன் எங்கே போய் தேர்ந்தாலும் கிடைக்கும். சுகர் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி சிறு சிறு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சக்ஸஸ் அவ்வளோ சீக்கிரமும் கிடைக்காது. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் பேர் இருக்குல்ல, அவங்க பேர் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் இல்லாமல் கொடுக்காதது காரணம் அவங்க பேர் தான். அதே 7 இருக்காங்க, 8ஆம் தேதி பிறந்தவங்க 7ஆம் தேதி பேர் இருக்குது. ரொம்ப விக்ரஸமாக இருப்பாங்க, எல்லா விஷயத்திலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இது சக்ஸஸே பார்த்துருக்க முடியாது, இருக்கவே இருக்காது சக்ஸஸ். இப்படி ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு பேரும் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி தொல்லைகள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டுக்கு உண்டானது டேட்டையும் ஃபேட்டையும் கரெக்ட் பண்ணி அது பேரை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டாக்கா டோட்டலாகவே சாஃப்ட் ஆகிடுவாங்க. சாஃப்ட்டு மட்டும் இல்லை, சக்ஸஸும் ஈஸியாக கிடச்சிடும். அதெல்லாம் த்ரூ நேம் சேனலில் பண்ணிடலாம் முடியும். நம்ம நேயர்களுக்காக இந்த வார ஆன்மீக தகவல். மைசூரில் மகிஷாசுர மர்த்தினி அந்த அம்மா வந்துட்டு, அதாவது சாமுண்டீஸ்வரின்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான், 2 பேர். சாமுண்டீஸ்வரன் எல்லாத்துக்கும் புரியும். இந்த பேர் தான் மகிஷாசுர மர்த்தினின்றது. அங்கே மகிஷாசூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் ஒருத்தர் இருந்தான். அந்த அம்மா பேர் சாமுண்டி, ஃபஸ்ட்டு சாமுண்டி தான். இந்த மகிஷாசூரன்ற ஒரு அரக்கன் அந்த ஊரையே நிறைய தோஷம் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ ஊர் மக்கள்லாம் போயிட்டு அம்மாட்ட போய் வேண்டி, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து அந்த மகிஷாசூரனை வதம் பண்ணாங்க. வதம் பண்ணி முடிச்சதுக்கான தான் அந்த பேரை கொண்டு தான் மகிஷாசூர மர்தினி அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு வந்துச்சு. மகிஷாசூர மர்தினிங்கிற பேர் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. அதை ஷார்ட்டாக வந்துட்டு சாமுண்டின்றது சாமுண்டீஸ்வரி அம்மன். பயங்கர உக்கிரமான அம்மன். இன்றைக்குள்ள கலியுகத்தில் 3 அம்மன் தான் உக்கிரத்தில் இருக்குது. மகிஷாசூர மர்தினி, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது மகிஷாசூர மர்தினி. திருத்தணி அரக்கோணம் போகிற வழியில் ரோடு மேலேயே இருக்கும் மகிஷாசூர மர்தினி, ரொம்ப பவர்ஃபுல். மகிஷாசூர மர்தினி, அப்புறமா பேச்சியம்மன், அப்புறமா பிரித்தியங்கரா. இந்த 3 அம்மன் தான் இன்றைக்கி கலியுகத்தில் அப்படி உக்கிரத்தில் இருக்காங்க. இந்த உக்கிரம்னா என்னது, இந்த சில இந்த வேலைகள்லாம் சில பேர் செய்வாங்க. அதெல்லாம் தாக்கக்கூடிய செயலதெல்லாம் இருக்கும். கெட்ட விஷயங்கள்லாம் சில பேர் பண்ணுவாங்க. இந்த அம்மன்கிட்ட போயிட்டு நின்று நீங்கள் வளம் வந்தாலே போதும், ஸ்மாஷ் ஆகிரும். அப்படி ஒரு பவர் அவங்களுக்கு. உங்கள் வேண்டுதல் அத்தனையும் கிடைக்கும். நம்மக்கிட்ட இங்கே சோழிங்கநல்லூரில் இருக்குது பிரித்தியங்கரா தேவி, திருத்தணி அரக்கோணத்தில் இருக்குது மகிஷாசூர மர்தினி, கர்நாடகாவில் இருக்குது மைசூரில் இருக்குது சாமுண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர். அடுத்து கூட இன்னொரு தகவல் கூட கொடுக்குறேன் ஒரு ஆன்மீகத்தில்.
இந்த பெண்களுக்கு 2 புருவத்துக்கு நடுவில் லக்ஷ்மி அப்படின்னா சுபம், லக்ஷ்மினா லக்ஷ்மி, அலட்சுமின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், லட்சுமி. லட்சுமின்னாங்க அது வந்து அதே தான். அவன் இருக்கிற இடம் எங்கன்னாக்கா இந்த புருவத்துக்கு மத்தியில் இங்கே தான் இருப்பாள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. அவள் இங்கே இது சொல்லலை, நம்ம தெரியும், இவ்வளோ சொல்லலை தெரியும். அங்கே தான் அவள் இருக்கணும், அந்த இடத்துல குடியிருப்பாள். அவளை நம்ம இங்கேருந்து அனுப்பணும், அவங்க இருக்க விடக்கூடாது. இருந்துச்சுனாக்கா ஸோ பெண்கள் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், மன ரீதியாகவும் டிஸ்டர்ப் பண்ணணும், உடல் ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணும், எல்லா வகையில் டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களுக்கு குங்குமம் வச்சா தான் அவள் அந்த இடத்த விட்டு போவாள். ஸ்டிக்கர் போட்டு வச்சா அவளுக்கு பிடித்தமானது ஸ்டிக்கர், அதில் அவள் அண்டி இருந்துருவாள். அதனால் அந்த ஆவை நீங்கள் வெளியே ஏற்றணும். வெறும் லட்சுமியை நீங்கள் ரீட்டைன் பண்ணணுன்னாக்கா பொட்டு தான் வைக்கணும். அதனால தான் வந்துட்டு அம்மனுங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய எந்த அம்மனுக்கு ஸ்டிக்கர் வைக்க மாட்டாங்க, பொட்டு தான் வைப்பாங்க. பெண்களும் வந்துட்டு அந்த பொட்டு வச்சுன்னா வந்து லட்சுமி வெளியே போயிடுவாள். ஏன்னா அவள் குடியில் இருக்கணும் கரெக்டாக இந்த இடத்துல இந்த 2 புருவத்துக்கு நடுவில் தான் இருப்பாள். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த ஆன்மீக தகவல் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. நிறைய பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். VVD 8 years of legacy in consumer goods. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.